அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பாசத்திற்குரிய சுன்னத் வல் ஜமாத் மீடியா அன்பர்களே, நண்பர்களே, நாம் இப்பொழுது குமரி மாவட்டம் தக்கலை சமதானியா அரபு கல்லூரியில் நாம் வந்திருக்கிறோம். மரியாதைக்குரிய குமரி மாவட்டத்தின் நீண்டகால ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவரும் குமரி மாவட்டத்தின் அரசு காசியுமான தக்கலை சமதானியா அரபு கல்லூரியின் நிறுவனரும் நீண்டகால முதல்வருமான மரியாதைக்குரிய மௌலானா அல்ஹாஜ் RNK அபு சாலிஹ் ஆலிம் ஃபாசில் பாக்கவி ஹதரத் கிப்லா அவர்களோடு ஒரு சில கலந்துரையாடலை நடத்துவதற்காக வேண்டி நாம் வருகை தந்திருக்கிறோம். ஹதரத் அவர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து செய்துங்கநல்லூர் உங்களுடைய சொந்த ஊருங்கிறது தெரியும். அன்னைக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம், இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம். செய்துங்கநல்லூருக்கு சொந்த ஊர், பூர்வீக ஊர் எனக்கு. அதுக்கு உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய என்னோட தகப்பனார் பேர் ராணா நாவண்ணா கானா அப்துல் கனி. என் தாயார் பேர் காவண்ணா பானா மூனா ஜுலேஹா பிவி. சரிங்க. அவங்களுக்கு பிறந்தவன் தானா, ரெண்டாவதாக பிறந்த பையன். சகோதரன் வந்து எங்கள் கூட பிறந்த சகோதரன் 4 பேர், ஒரு சகோதரி. நாங்கள் மொத்தம் 4 ஆணும் ஒரு பெண்ணும். சரி. உங்களுடைய இளமையில படிப்பு, பள்ளிக்கூட படிப்பு ரொம்ப கம்மியாக தான் படித்தேன். மதரசாவில் அதான் இதில் கொண்டு பள்ளிக்கூடம் படிச்சுட்டு அப்புறம் மதரசாவில் ஹிஃப்ஸ் பண்ணினேன். அப்புறம் விட்டுட்டு வியாபாரத்தில் இருந்தேன். எங்கள் ஊர்லேயே ஹிஃப்ஸ் பண்ணினேன். ஹிஃப்ஸ் முடிச்சுட்டு ஹிஃப்ஸ் ஃபுல்லாக ஹாஃபிஸ் ஆவலில் அது இடையிலே விட்டுட்டு மரசா போனேன். மாதம் இருக்கல வந்துட்டு வியாபாரி ஆகிட்டேன். அப்புறம் வியாபாரத்தை விட்டுட்டு அல்லாஹுத்தாலா நாடுதான், ஆலிமாக நாடுதான். இப்போ என்னுடைய பெரிய பிரயாதத்தில் தான் நம்ம ஓத ஆரம்பித்தது. உங்களுடைய மக்தப ஆசிரியர் சம்பந்தமாக ஏதாவது சொல்லுங்கள். மக்தப ஆசிரியர் வந்து கடையினோடு சேர்ந்த சையது முகமது ஆலிம் அவங்க தான் எங்களுக்கு குரான் போய் தந்தது. சரிங்க சார். அவங்கள பார்த்து தான் ஒரு ஆர்வம் வந்துச்சு. அவங்க தான் முதல்ல வந்து எங்கள் ஆதம் மஹீதுங்கிற ஆலிமத்தை தூண்டி விட்டு ஆலிமாக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. பாக்கியத்தில் இருந்தார் இல்லையா அவரும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அவர் இருந்தார். அப்புறம் ரெண்டாவது வருஷம் நானும் அவர் ஒன்றா வந்துட்டோம். அது அப்போ அதுக்கு தான் வந்து உங்கள் 2 பேரையும் ஆலிமாக உருவாக்குவதற்கு கடையினோடு வந்து செய்து அதுதான் காரணம். அப்புறம் உங்களுடைய ஆரம்ப கல்வி, மதரசா கல்வி எங்கே தொடங்குச்சு? ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் திருவிதாங்கூரில் இருந்தேன். ஜாமியில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே மதரசா வந்து முகமது இஸ்னு முகமது கைப்பட்டா, கேரளாவை சேர்ந்த கைப்பட்டா முகமது இருந்தாங்க. அவங்க மாறி போயிட்டாங்க. அதனால் மதரசாவில் உஸ்தாமார் இல்லைங்கிறதுக்காண்டி நான் கடையில் வந்து உடங்குடிக்கு வந்துட்டேன். ஆமாம், உடங்குடியில் வந்து முகமதியாடு 100 வந்துட்டேன். வந்து அங்கேயே வந்து எனக்கு மீண்டும் 1ஆவது சுமராவும் ஒரே வருஷத்தை 2 சுமரா முடிச்சிட்டோம். அப்புறம் 2ஆவது வருஷம் 3ஆவது சுமரா முடித்தோம். 2 வருஷம் உடங்குடியில் வந்துனேன். அப்புறம் பாக்கியத்துக்கு வந்துட்டேன். நீங்கள் இங்கே உடங்குடியில் உள்ள உஸ்தாதுமார்கள்லாம் உங்களுக்கு இந்த ஆரம்ப கால கல்வி? எனக்கு உடங்குடியில் இருந்த உஸ்தாது வந்து அதெல்லாம் பட்டத்தை அபுபக்கர் சத்துன்னு சொல்லுவாங்க. வயசானவங்க, நல்ல ஃபக்கீஹி அவங்க நல்ல நஹ்வி அவங்க தான் எனக்கு உஸ்தாது. அதுமாதிரி அந்த உடங்குடி மதரசாவை தோற்றுவித்த நைனார் முகமது அவங்க உஸ்தாது இல்லை, அவங்க தான் மதரசாவை நடத்துகிறவங்க. அவங்க இல்லை, சாவனமன ஹாஜியார் தான் நடத்துனது. ஹசரத்து வந்து அவர் ஆலிம்கள் அடிப்படையில் வந்து மாதம் வந்து போயிருந்தாங்க. ஒரு கௌரவமாக ஆலோசனை சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ சாவன ஹாஜியார் போனது பின்னால் நேராமஸ்து கையிலே மாரசா போயிட்டு தான். இப்போ நீங்கள் ஆரம்ப காலத்தில் உங்களுடைய ஊரில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகும். அதுக்கப்புறம் வந்து அங்கே அந்த சைடு ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட விவரங்கள் சொல்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தமாக ஞாபகம்? அதனால் சில பேர் அங்கேருந்து வெவ்வேறு பகுதிகளில் போய் குடியிருந்ததா? அப்படி இல்லை. அதாவது கொண்ட வெள்ளப்பெருக்கு வரும். ஏன்னா முஸ்லீம்கள் குடியிருப்பு பகுதியில் வந்து தண்ணி புகுந்து அப்படி யாரும் இடமாற்றம் செஞ்சதாக சரித்திரம் இல்லை. இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பின்னாடி லகது ஜாக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி 3 தடவை ஓதிட்டு வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, இந்த லகது ஜாக்கும் சூரா வந்து அப்போ மட்டும் ஓதுறதில்ல. எல்லா வக்கத்தினுடைய
லாஸ்ட்டில் துவாதி முடிஞ்ச உடனே அவது சொல்லி பிஸ்மி சொல்லி லக்கல் ஜாக்கும் ரசூல் மினப்சின் அசீசன் அலிஹிமா அலித்த ஹரிசன் அலிக்குங்கிற ஆயத்தை ஓதிட்டு சலாச்சோட வழக்கம் எங்கள் ஊரில் ஊர் வாட்டி தான் எல்லாருக்குமே அதே மாதிரி அந்த ஆயத்து மனப்பாடம் மனப்பாடம் எங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் மனப்பாடம் தான். காரணம் இருக்கா? காரணம் அன்னைக்கு பண்டு பழையவங்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல பழக்கம் ஒரு ஆயத்து எல்லாருக்கும். அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து இலாஹிலஸ்து வந்து 3 தடவை படிப்பாங்க. அது படிப்போம் 3 தடவை படிப்பாங்க. வாக்கியத்துக்கு நீங்கள் யார் மூலமா ஆதமசத்தை பார்த்து நீங்கள் போகிறீங்களா? இல்லை, நானும் வந்து ஒன்றா தானே போனோம். நாங்கள் வந்து இல்லை, அதாவது நாங்கள் வந்து உடம்புல நான் ஓதி முடித்தேன். அவன் ஆதமகி வந்து காயல்பட்ட மகதரால் ஓதினார். அவர் 4 வருஷம் ஓதினார். நான் 3 வருஷம் போனோம். அவர் வந்து 4 வருஷம் வரணும். 2 பேருமே சேர்ந்து எந்த மாதம் அப்புறம் முடிவு பண்ணி நேரம் நாங்கள் வந்து பாக்கியாத முடிவு பண்ணி பாக்கியாத்துக்கு வந்துட்டோம். அடுத்து உங்களுடைய கல்லூரி தோழர்கள் பாக்கியாத்தில் உங்களுடைய முக்கியமான வகுப்பு தோழர்கள் ஒரு சிலரை பற்றி சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். புளியங்கூட யூசுப் ஹசரத்து சிராஜுல் முனீர் அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர் இருந்தாங்க. அவங்க நானும் அவங்கள 3 வருஷம் நடந்து ஹம்சபக்கு. சரி சரி. இப்போ பாக்கியத்தோட நாசாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அப்துல் ஹமீத் ஹசரத்து ஹம்சபக்கு தான். நியூடன் மர்சானுடைய நாசாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹசரத்து புத்தானத்து இஸ்மாயில் ஹசரத்து அவங்க ஹம்சபக்கு தான். குவாரிப்பாளையம் முகமது கபீர்னு சொல்லுவாங்க. இவர் அவர் ஒஃபாத் ஆயிட்டார். அவரே ஹம்சபக்கு. மெட்ராஸ் இருக்கக்கூடிய ஹிமாயத்துல்லா ரப்பானியா மசாலா இருந்தார். காஷ்மீர் உஸ்தாதாக இருந்தார். அவரோட ஹம்சபக்கு தான். நிறைய பேர் ஓதுனீங்களா? ஃபாசில் இவங்கெல்லாம் ஹாஃப்ஸா பாக்கவிகள். ஃபாசில் பாக்கையா வந்தது நான் ஹமீத் அஸ்து இஸ்மாயில் அஸ்து யூசுப் அஸ்து. ஆமாம், தென்காசி முஸ்தபா இல்லை பாக்கவி தான். முஸ்தபா ஹம்சபக்கு தான் பாக்கவி. அவர் பாக்கவி தான். ஃபாசில் ஆன மாதிரி ஆகும் இல்லை எனக்கு. உங்கள் செட்டு தான் எங்கள் செட்டு. நல்ல எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய ஆளுமைகள். நீங்கள் பட்டியலிட்டு அத்தனை பேருமே அசத்தா இருக்கட்டும், இஸ்மாயில் அஸ்தா இருக்கட்டும், ஹமீத் அஸ்தா இருக்கட்டும், ஹிமாயத்துல்லா அசத்து எல்லாமே வந்து பெரும் பெரும் ஆளுமைகளாக ஒரே வகுப்பில் ஒன்றா ஓதிருக்கிறீங்கும் போது ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷம். எங்கள் நாங்கள் தஹசீலான பின்னால் வடகர் சார்ந்து சொன்னாங்களாம். ஏன்னா நல்ல திறமையான பிள்ளைகள் மட்டுமல்ல, அகலாக்குள்ள பிள்ளைகள். இந்த பேர் வாங்குறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சொல்லுவாங்களாம். ஏன்னா ஜப்பாரத்து பக்கா சொல்லி ஜமாத்து நல்ல திறமையானவர். பாடத்தை நல்ல திறமையாக நடத்துவார். அவங்க இருந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தேவபந்திலிருந்து காரி துயூப்ஸா பாக்கியாத்துக்கு வந்து வரி வந்திருந்தாங்க. அப்போ பாக்கியாத்தை சுற்றி காட்டுறதுக்காண்டி கூட்டிகிட்டு போனாங்க. வரவேற்புக்காண்டி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அதுக்கு முன்னால் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ பாக்கியாத்தினுடைய மத்தபக உள்ளே போய் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் மேலே சீட்டில் உட்காந்து மேலே வச்சு தான் சாப்பிடுவாங்க. அப்படி இருந்தது. அவன் காரி தெஷா சொன்ன வாரத்தை நான் ஜெயசேகரன் அப்படின்றாரு. இது ஜாயிஸ்ன்னு சொல்லிட்டேன். கூட சி அப்துல் ஹக்கீம் இருந்தாப்புல. அவங்க தான் காலேஜினுடைய செக்ரட்டரி, மாசனோட செக்ரட்டரி. ஆமாம், சி அப்துல் மேல் சேர்த்துக்காரங்க. அவங்க அசரத்தை ஜப்பாரஸை வந்து கொஞ்சம் கோபமான முறை தான் பார்த்தாங்க. இவர் கூடாதுன்னு சொன்னோம்னா கூடாத ஒன்று மாதம் நடக்குதுங்கிற வேகத்தில் வருத்தத்தோடு பார்த்தாங்க. இருந்தாலும் அதை பற்றி அசரத்து ஒன்றுமே கண்டுக்கிடலை. ஜப்பாரஸ் ஒன்றுமே கண்டுக்கிடலை. அது கண்ணும் காணாமல் கேட்காத மாதிரியே குட்டி எல்லாத்தையும் சுற்றி ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு அப்படி சொன்ன உடனே அசரத்து செஞ்ச ஒரு ஹிக்மத்து. ஆஃபீஸ் ரூமில் நம்ம பாக்கியத்தில் ஆஃபீஸ் ரூம் இருக்கு இல்லையா, இந்த ஆஃபீஸ் ரூமில் டீ பார்ட்டிக்கு ஏற்படுத்திங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கே வந்து என்ன டீ பார்ட்டி மேசை போட்டிருக்கும், சேர் இருக்கும். டீ பார்ட்டிகள்லாம் வச்சுட்டாங்க. வச்ச உடனே ஜப்பாரை சொன்னாங்க மேலே வந்து நம்ம வந்து வரவேற்க போகணும். அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு போனால் ஆஃபீஸ் ரூமில் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து ஆஃபீஸ் ரூமில் உட்கார வச்சுட்டு டீ பார்ட்டிகள்லாம் மேலே வச்சுருக்கு. உடனே ஜப்பாரை செஞ்சாங்க ஒரு அந்த ஜிலேபி வச்சு பண்ணாங்கன்னு இருக்கும் இல்லையா, எடுத்து நீட்டினாங்க, எடுத்து சாப்பிடுங்கன்னாங்க. அவரோட சாப்பிட்டாங்க. கீழே வச்சுட்டாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் எடுத்து அதை அப்படி சாப்பிட்டாங்க. ஹக்கீம் சார் இதை ரொம்ப நுட்பமாக கவனித்தார். செக்ரட்டரி படித்து ஒன்றுமே சொல்லிக்கல. உடனே அல்ஹம்துலில்லாஹ் வரவேற்பு முடிஞ்சது. முடிஞ்ச உடனே ஜப்பாரஸ் தான் அவர் ஹக்கீம் ஹக்கீம் இல்லை சி ஹக்கீம் அவர் சொன்னார், முனிஷா கா ஹே கா ஆப்கா நாம் கா ஆப்கா காம் அப்படின்னாரு.
அதனால் சொன்னார். அவர் பெரிய மரசான் வந்திருக்கிறாரு, பெரிய மரசான் நாசிர். அவர் ஜாயிஸ் இல்லைன்ட்டார். இப்போ அவர்கிட்ட போய் ஜாயிஸ்ன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறது அவர் சூழ்நிலை போனதில்ல. ஏன்னா அதெல்லாம் செயலில் காட்டி கொடுத்தேன், ஜாயிஸ் தாங்கிறத காட்டி கொடுத்தேன் அப்படின்னா. இந்த மாதிரி பெரிய ஹிக்மத்துடையவங்க ஜப்பார் ஹசரத். ரொம்ப பெரிய ஆளுமை, ரொம்ப திறமையானது. யார்கிட்ட எப்படி பேசணும், கல்லிமுன்னாஸ் அலா கதிரி படிக்க வேண்டிய ஒரு பாடம். அதே மாதிரி தான் யாக்குபஸ் வந்து இந்த குஃபருடைய ஃபத்வா பாக்கியதை கூட பையன்மாருக்கு மத்திய நடந்து வச்சு தான் அதை அசரை சொல்லிட்டாங்க. ஏன்னா யாக்குபஸ் வருத்தப்பட்டு உஸ்மாத் தான் சொன்னாங்க. உஸ்மாத் என்ன சொன்னாக்கா, பையன் யாக்குபஸ் சின்ன பையனை கூட விசாரித்தாங்க. இப்போ நாசிரை சொன்னால் சொல்லி அதுக்கப்புறம் ஆமன்னு சொன்னார் அவர். நாசிட்ட வந்து மசூரா நடக்குது, பையனை கூட விசாரிக்கும் பொழுது ஏன்னா பையன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டார், மாற்றிட்டார். உடனே ஷஹாத சுபுத்தாக்குன்னு விட்டுட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வசத்துக்கு கடுமையான வேதனை வருத்தமும் ஹாரிஜ் ஆகிட்டாங்க. அசரத்தும் பார்த்து கட்டி நல்ல திறமையானவர். யாக்குபஸ் நல்ல கட்டி ஹதீஸ் பண்ணல நல்ல திறமையானவர். மற்ற பாடங்களையும் நல்ல கட்டிக்காரங்க. ஆடத்தில் ஃபலக்கம் தஷஃபலாக்கு நல்ல, மற்ற ஃபிக்குகளையும் நல்ல. அல்ஹம்துலில்லாஹ். என்னை கூப்பிடுவாங்க மத்தியானத்துக்கு மேலே வர சொல்லுவாங்க. என்ன நான் போவேன், உட்காந்துருப்பேன். என்னோடய சனத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. என் சனத்தை கையெழுத்து போட்டு தனிப்பட்ட முறை கூப்பிட்டு கையெழுத்து போட்டாங்க. அவர் சொல்லும் பொழுது எனக்கு அத்துவலான சனதம் இருக்குது, ஹக்கசலான சனதம் இருக்குது, ரெண்டுக்கு இஜாஸ் தந்து நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லி போட்டு சொல்லி போட்டாங்க. அதே மாதிரி அங்கே உஸ்தாதாவும் உங்களை அழைச்சி அங்கேயும் போட்டது. நீங்கள் போகும்போது யார் முதல் வருது? அந்த வருஷம் தான் ஜப்பார் முதலோட ஆனாங்க. கடப்பா ஜப்பார் அப்போ தான் முதலோட ஆனாங்க. உங்களுக்கு நுழைவு தேர்வுலாம் கேட்டவங்களா? எனக்கு கேட்டது வந்து ரைஸ் இஸ்லாம்ஸ் கேட்டாங்க. பேரப்பில்லை அல்ஃபியா கேட்டாங்க, அம்தா கேட்டாங்க. அப்போ நல்ல மாதிரி இப்போ பரிச்சை நல்ல மார்க் போட்டிருந்தாங்க. நான் மீண்டும் 3 வருஷம் முறை ஓத போகிறேன்னு சொன்னேன். நானே சொன்னேன். அப்புறம் எடுத்து ஜப்பாரஸ் கூப்பிட்டு விசாரித்தாங்க. நீ எல்லாத்தையும் நல்லா பாஸ் ஆகிருக்கு, இப்போ எதுக்கு நீ 3 வருஷம் முறை ஓத போகிறேன்னு சொல்லி போட்டு நான் சொன்னேன். தஸ்மந்திக்கு ஓதல்ல, பெருக்காத்து ஓதல்ல, நஃபாயிஸ் ஓதல்ல. இங்கே 3 வருஷம் முறை தான் சரத் தீபம் நஃபாயிஸும் இருக்குது. தஸ்மந்திக்கும் பெருக்காத்து ஓதாமல் வந்தால் நம்ம வரல, சரத்தையும் விடுபட்டுறக்கூடாது. அதனால் மீண்டும் நான் 3 வருஷம் முறை தான் அவன் சேர போகிறேன்னு சொன்னேன். அதனால் சரி பச்சார் நீ சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. 3 வருஷம் முறை அங்கே 3 வருஷம் முறை முதல் முத்தோடு வரைக்கும் பாக்கியாத்து தான் வரும். அதில் வந்து 3, 4, 5, 6, 7 அப்புறம் ஒரு 2 வருஷம் 7 வருஷம் பாக்கியாத்து இருந்திருக்காங்க. அப்போ நீங்களும் ஆதுமைக்கும் வாசி பாக்கவில ஒன்றாகிருப்பீங்களோ? இல்லை 1 வருஷம் முந்தி அவர். அதான் அப்போ அவர் முந்தின வருஷம் நீங்கள் முந்தின வருஷம் போது நான் என் சட்டம் முகமது ரேசித்து நம்ம மேலப்படைய முகமது நானும் ஒரு சட்டம். முத்தவரில் வந்து அவர் 1 வருஷம் முந்தி பேராசிரியர் இருக்காரு. அவரும் நானும் அவரும் முறை முத்தவர் சாணி நம்ம தர அவ்வள். ஆனால் ஆதமஸ்து முத்தவல் சாணி முடிச்சுட்டு போயிட்டார். நீங்கள் முத்தவல் அவ்வளோ வரும்போது நான் 3வது வந்து பிந்தி ஓதுனதுனால 1வது சேர்ந்ததுனால எனக்கு பிந்ததுனால அதனால் வந்து அவன் ஆதமைதி எனக்கு 1 வருஷம் முந்தி போயிட்டார். வாக்கியத்தில் உங்களுடைய உஸ்தாதுமார்கள் வாக்கியத்தினுடைய அனுபவங்கள்? ஏன்னா வாக்கியத்தில் அல்லா இருக்கிற 3 வருஷம் முதல் ஏன்னா தயாரிச்சு வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு. என்ன சொல்கிறவங்க செல்ல பேராக சொல்கிறது ஃபஸ்ட்டு காண்டி ஞான் தொட்டு குட்டின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நான் ஹாரிஜில் பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பேன். இது என்னுடைய பழக்கத்தில் உள்ளது. என்னுடைய உஸ்தாதில் ஹாஸாக சொல்கிறா இருந்தால் ஓகே அப்துல் ரஹ்மாஸ்து, அவங்க என்ன ஹாஸு, அவங்க தான் என்னை வந்து ஒரு தரமான ஆளாக ஆக்கி விட்டது. நான் நடத்தக்கூடிய எல்லா பாடங்களுக்கும் விஸ்காட்சி கேட்கப்படுறது அவங்கள்ட்ட தான். அதுக்கடுத்து ஓகே 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 ஓகேன்ட்டு சுகர்த்தவங்க. ஏன்னா 2வது கமாலிஸ்து. ஆமாம் கமாலிஸ்து. அப்புறம் அந்த பக்தியாரிஸில் வந்து முத்தவலில் தான் வந்து மொத்தா இப்படி மாலிக் வந்தணும். பக்தியார் மாலிக் வருவாங்க. ஷேக் ஹஸ்து நாங்கள் வந்த வருஷம் நின்றாங்க, பாக்கிய தொட்டு நின்றுட்டாங்க. அப்புறம் வந்துருந்தாங்க, பாக்கியத்துக்கு வருவாங்க. நசாரத்தில் இல்லை வருவாங்க, அதில் வந்து வருவாங்க போவாங்க. நான் பார்த்துருக்குறேன் அவங்கள. உத்தமபாளையம் அபுபக்கரஸ்தையும் பார்த்துருக்குறேன். பார்த்துருக்குறேன். நான் ஆதம இது மாதரா போகும்பொழுதும் நான் மாதரா போய் வந்து அந்த காலத்துலேயும் அவங்க இல்லை. அவங்க திருச்சி வச்சு அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க. அதுக்கு 1 வருஷம் ஷபீர்ஸனுக்கு வஸ்தாது ஷபீரிஸ்து ஹனீஃபசத்து
ஹனீஃபஸ் வந்து சரத்துக்கு வந்தேன். மாஷா அவர் வந்து ஜம்முல் ஜாமி வந்தேன். ரசில்ல தேசில்ல அது ஜம்முல் ஜாமி ரொம்ப ஃபேமஸான ஆடு. அவன் ஜம்முல் ஜாமியும் சரத்து போய் ஃபலக்கையும் ஓதி கொடுப்பாங்க. நான் ஃபலக் அவங்கள்ட்ட ஓதலை. நான் ஃபலக்க கமாலிஸ்ட்டு ஓதுனேன். ஆமாம், நாங்கள் வந்து கமாலிஸ்ட்டு பக்ரீத் வரைக்கும் ஓதிட்டு ஹனீஃபஸ்ட்டை நாங்கள் ஓதப்பட்டி இந்த இதெல்லாம் ஓதும். அதே மாதிரி உங்களுக்கு பிஎஸ்பி பாடம் பிஎஸ்பி பாடத்தில் வந்து பாடம் இருந்தது. அதில் தப்சீர் ஜலாலுதீன் அவ்வல் இருந்தது, பயான்பதி இருந்தது. 2க்கு தான் போயிருக்கோம் அவங்கள்ட்ட. அப்படிங்களா சார்? அடுத்து நீங்கள் வந்து பாக்கியாத்தில் முடிச்சுட்டு அடுத்து பெரும்பாலும் பாக்கியாத்தில் அதுலேயும் உங்களை மாதிரி தரமாக ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆள்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த பாக்கியாத்தில் உஸ்தாதா சேரணுங்கிறது ஒரு லட்சியமாக இருக்கும் இருந்தது. என்னை வந்து ஓகே தூண்டி விட்டாங்க. சரி, நான் ஹாரிஜில் பாடத்தெல்லாம் பார்த்துட்டு ஓகே சொன்னாங்க. நீ போய் முத்தல் ஃபாரிகான உடனே ஜப்பாரத்தில் சொல்லு, சரி, நான் பாக்கியாத்தில் உஸ்தாதா சேரணும். அப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன காரணத்துக்கு அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னால் அங்கே இருந்தால் எனக்கு கித்தாபில் ஹல்லிச்சறதுக்கு வசதியாக இருக்கும், சக்குகள் ஒப்புவானால் ஹல்லிச்சறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் போனேன், ஜப்பாரஸை சொன்னேன். ஜப்பாரஸ் இதே மாதிரி கேட்டாங்க, இதே பதில் சொன்னேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் தேக்காங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வருஷம் ஒரு உஸ்தாத் தேவை. அந்த வருஷம் தான் ஹுசைன் அஹமது மதனீஸ்தான் இருந்தாங்க, போயிட்டாங்க. அந்த வருஷம் ஒரு உஸ்தாத் தேவைப்பட்டது. அப்போ அந்த இடத்துக்கு தான் ஆதமஹீனை சேர்த்தது. அதுக்கப்புறம் பின்னால் ஒரு தடவை ஜப்பாரஸ்து ஆப்கி ஹியாலுமே ரத்தாகன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன நான் பாக்கி அதை சர்வீதி சொன்னாங்க, இதுக்கு மானஜ அர்த்தம் விளங்கிச்சப்போ எனக்கு ஜப்பாரஸ் போய் சந்தி நான் சொன்னாங்க. நான் பாக்கியத்தை சேர மாதிரி இருந்தேன். கமாலிஸ் கடிதம் போட்டிருந்தாங்க எனக்கு பாக்கியத்துக்கு வாங்கி போட்டு. நான் பாக்கியத்து போகல. அதுக்கு முதல்ல பல தடவை பல முறை அழைப்புகள் வந்து பாக்கியத்துக்கு நான் போகல. காரணம் இந்த சமதானியை ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த சைடு இங்கே வரணும், இந்த நிறுவனத்தை தொடங்கணும், அப்புறம் உங்களுடைய ஆரம்பகட்ட பணிகள் என்ன? ஓதி முடிச்சுட்டு பாக்கியாத்துலேருந்து வெளியே வந்த உடனே தரிசு தான். எங்கே சேர்ந்தீங்க? திருவிதாங்கூர் தான் இருந்தேன். ஒரு வருஷம் திருவாங்கூரில் இருந்தேன். இருந்துட்டு மறு வருஷம் நேரம் வந்து மெட்ராஸில் காஷ்மீர் போயிட்டேன். காஷ்மீர் அங்கே வந்து என்ன ஷாவிக்கு நடத்துறதுக்கும் மாக்குழிக்குத்தான் நடத்துறதுக்காண்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு வருஷம் இருந்தேன். அது மறு வருஷம் மீண்டும் திருவாங்கூர் கூட்டு வந்துட்டாங்க. ஆமாம், திருவாங்கூரில் இருந்த காலத்தில் தான் அக்கீதா பிரச்சனை வந்தது. அந்த ஒன்று ஒரு கடப்பற்ற அக்கீதாவில் சுன்னத் ஜமாத்தோட கொள்கையில் ஒரு மதரசா உருவாக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் பேரை கொண்டு தக்கலையில் சமதானியை உருவாக்கணும். சமதானியை உருவாக்கப்பட்ட வருஷம் 1986. நீங்கள் இடம் எத்தனை உஸ்தாதுமார்களையும் வச்சு அந்த டைமில் நானும் பள்ளப்பட்டி மருகும் அஷரஃப் தான் இருந்தோம். 2 பேரும் இருந்து உருவாக்கணும். மறு வருஷம் வந்து அஷரஃப் போயிட்டாங்க. நான் அந்த வருஷத்தில் எங்களை வந்து வளத்தூரில் கூப்பிட்டாங்க மாதம் நடத்துறதுக்காக வேண்டி. இதே பேரில் நடத்த கூப்பிட்டாங்க. இந்த ஊர் மக்கள் விடலை, நீங்கள் இங்கே ஆரம்பிச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருந்துட்டோம். அப்புறம் 3ஆம் வருஷம் நான் பாக்கியத்துக்கு போகணுன்னு இருந்த நேரத்திலும் இவங்க சொன்ன வார்த்தை இதுதான், தேரை இழுத்து தெல்ல விட்டு போக வேண்டாம், நாங்கள் உங்கள்கிட்ட மாதம் கேட்கல, நீங்கள் தான் மாதம் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் பண்ண யார் மாதம் நடத்துவா, அதனால் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால பாக்கியத்துக்கு போகாமல் இங்கே இருந்துட்டேன். பாக்கியத்துக்கு போகணுங்கிற ஆசை அப்பவும் இருந்துச்சு. இருந்தது அழுத்தமான கோரிக்கையினால இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து நிர்பந்தமாக உஸ்மாஸ் படத்தில் கூப்பிட்டாங்க. ஒரு வாட்டி உஸ்மாஸ் இப்படியே சொல்லிட்டாங்க, தஃப்தரில் பேர் எடுத்துட்டேன், ரிஜிஸ்டரில் மட்டும் எழுதணும், அனுமதி வேணும்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து நேரம் வந்து எந்த விஷயம் வந்தாலும் கம்பத்திலேருந்து அம்பாட்ட அவங்களோட ஆலோசிக்கிறது உண்டு. ஒரு பெரிய மகான் அவங்கள்ட்ட ஆலோசிக்கிறது உண்டு. போய் ஆலோசிக்கிறதுனால போனேன். அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீ சமதானி விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இங்கேயே இருந்தேன். உங்களுக்கு அம்பாநாயகத்தோட உள்ள ஆன்மீக தொடர்பு எப்படி இந்த சமதானியை ஆரம்பித்ததுக்கு பின்னால் எனக்கு ஒரு பயங்கரமாக சிகருடைய பாதிப்பு இருந்தது. ஏன்னா அதை வந்து நோய் நினச்சி நான் எவ்வளோ மருத்துவம் செய்தேன், குணமாகலை. அப்புறம் மேலப்படத்தில் 1-2 பேர்கிட்ட போய் தலசமாத்து பார்க்கிட்டு போனேன், அதுவும் எனக்கு சரியாகலை. அவர் பெரிய மனிதர் சொன்னார், இந்த மாதிரி இந்த காலத்தில் ஒரு குத்துப்பு இருக்கிறாங்க கம்பத்தில். அப்போலாம் அந்த அளவுக்கு அம்பா வந்து நான் போன வருஷம் அம்பா அந்த அளவுக்கு சூரத்து இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்படி நினச்சி போனேன். நான் என்ன சிரமப்பட்டனோ அதே சிரமத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வாட்டி அல்ஹம்துலில்லாஹ் அங்கே போய் ஒரு மனா பார்த்தேன். 2ஆவது வாட்டி மனா பார்த்து என்ன வான்னு கூப்பிட்டு அங்கே போயிருந்தேன். அதில் வந்து அப்படியே அம்பாட தொடர்பு. அவங்க வந்து மனா வந்து கூப்பிட்டாங்க.
அப்புறம் போய் அல்ஹம்துலில்லாஹ் சரியாயிடுச்சு. சரியாயிட்டு அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இருந்து உங்களுக்கு தொடரும். தொடரும். அதனால் எல்லாம் நம்மளுடைய ஆலோசனைகளை பூரா ஷேக்குங்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஆம்பளை தான் ஆலோசிப்போம். நம்ம எல்லாம் ஆம்பளை தான் ஆலோசிப்போம். அதுக்கு பிள்ளைகள்லாம் எத்தனை பிள்ளைகள்? 3 பெண் குழந்தை. ஒரு பையன் இருந்தார், +2 தவறி போயிட்டார். 3 பெட்டை பண்ணிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் நிக்காச்சு கொடுத்தாச்சு. எல்லாமே இங்கே இல்லை, ஒன்று வந்து திருவனந்தபுரத்தில் கட்டி கொடுத்தேன். சரிங்க. 2வது பிள்ளை வந்து ஒரு டாக்டரு, அவருடைய ஹஸ்பண்டும் டாக்டர் தான், அதை கமதில் நிக்காச்சு கொடுத்தேன். 3வது பிள்ளை வந்து திருநெல்வேலியில் அந்த எம்கேஎம் கபீர்னு சொல்லுவாங்க, அந்த அவங்களோட தம்பி மகனுக்கு கொடுத்தேன். அவங்க தம்பினா அவருடைய சாச்சா மகன் இப்ராஹிம் சாஹிபோட மகனுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுடைய உஸ்தாதுமார்கள் உங்களுக்கு நிறைய பேர்ட்ட ஓதிருப்பீங்க. அதில் பாக்கியாத்திலேயோ அல்லது வெளியிலையோ யார் குறித்தாவது நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்ல விரும்புகிறீங்க? நான் வந்து ஒன்றா இப்போ சர்வீஸ் இவங்க அதை கொடுத்த பெரியமாக இருப்பாங்க. மாக்குளுக்கு தான் குத்துவி அவங்க தான் ஓதுனேன். இது இல்லாத மற்ற இந்த மைபீதியெல்லாம் நான் ஓதி கொடுக்குற இடத்துல சந்தேகம் கட்டு போவேன். சந்தேகம் அசரத்தில் மைபீதி ஓதுனேன். ஹதீஸ் ஹதியாக மைபீதி அசராக ஓதுனேன். நான் அசர் வச்சு கேட்பேன். சந்தேகம் வரும்போது அங்கே போவேன். வேலூர் இல்லை, வேலூர் இருக்கும் பொழுது மைபீதி நடத்திருக்கேன். மற்ற மாணவர்களுக்கு மற்ற மாணவர்கள் ஹாரிஜில் பாடத்தை நடத்துவேன். அப்போ சந்தேகம் கேட்பேன், சொல்லி தருவாங்க. அவங்க அதை சர்வீஸ் நல்ல கட்டிக்காரு, வாக்குள்ள நல்ல கட்டிக்கார முடியாது. கமாலுதீன் உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப இந்த இல்மு விஷயத்தில் ரொம்ப தூண்டுதலாக இருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள்ட்ட வந்து 3வது சுமரில் வந்து ஃபஸ்ட்டில் 3வது சுமரில் பரீட்சை அவங்கள்ட்ட இருந்தது, அல்ஃபியா பரீட்சை இருந்தது. இப்போ எங்கடா ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் பரீட்சை. அதுக்கு பின்னால் வந்து 4வது சுமரில் வந்து உசூல் சாட்சி போட்டிருந்தாங்க. சரி. ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா அழகான முறையில் தௌஜீஹ் செய்வாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட பேசுறதுல இருக்க உங்களுக்கு அபார ஞாபக சக்தி. அதாவது எந்த வருஷம் போனீங்க, யார் கூட ஒன்றா போனீங்க, யார்கிட்ட நீங்கள் தாখিலா இம்திஹான் கொடுத்தீங்க, அவங்க என்ன சொன்னாங்க, ஜபாரஸ் என்ன சொன்னாங்க, திரும்ப நீங்கள் என்னென்ன கிதாபுகள் யார் யார்கிட்ட ஓதுனீங்க. இளம் மௌலவிகள்கிட்ட கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த கிதாபு யார்கிட்ட ஓதணுங்கிறது கூட சரியாக ஞாபகம் இல்லை. அதத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்கள் ஆப்தா இல்லை அப்படின்னு சொல்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உங்களோட ஞாபக சக்தி இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்ததில் ஒரு அபாரமான ஞாபக சக்தி. அல்லாஹ் ஹைரக்கட்டும். அதுக்கு நீங்கள் இந்த ஜமாத்துல் உலமாவில் உங்களுடைய பயணத்தை பற்றி சொல்லுங்கள். ஜமாத்துல் உலமாவுடைய ஈடுபாடு, நீங்கள் பயணித்த மாநில தலைவர்கள், மாநில செயலாளர்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நிலைமை. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சமதானில் ஆரம்பித்து நான் ஜமாத்துல் உலமாவில் ஈடுபாடு இல்லாமல் தனியாக ஒதுக்கி தான் இருந்தேன். பொதுவாக எல்லாரும் இருக்கிற நான் இருந்தேன். ஆனால் கூப்பிடுவாங்க, போக மாட்டேன். சரி, சமயத்தில் இருந்தால் கூப்பிட்டா போவேன், ஒதுங்கி இருப்பேன். இருந்தாலும் என்ன நினைஞ்சாக்கா மாநில ஜமாத்துடைய சேர்க்கல் மெம்பராக போடணும்னு சொல்லுவாங்க. போடவும் செஞ்சாங்க. என்ன இருந்தாலும் எனக்கு அந்த மதரசா நாட்டு பணியில் அதில் முடியாது, போக முடியாமல் இருந்தது. அப்படி தான் இருந்துக்கிட்டு ஒதுங்கியே இருந்தேன். இந்த பிறை சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்தது. எங்கள் மாவட்டத்தில் 3 நாள் பெருநாள் 4 நாள் பெருநாள் கொண்டாடுவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து தாராபுரம் அப்துல் குத்தூஸ் இங்கே செக்ரட்டரியாக இருந்தாங்க. கலாச்சார பள்ளியோட இமாமாக இருந்தாங்க. இங்கே ஜமாத்து செக்ரட்டரியாக இருந்தாங்க. இம்தாதி அவங்க செக்ரட்டரியாக இருந்தாங்க. கோட்டாரை சேர்ந்த முர்ஷித் வந்து தலைவர் இருந்தாங்க. அப்போ அந்த பிறை கமிட்டி இங்கே போட்டாங்க. போடும்பொழுது நான் இணைஞ்சாக்க அந்த பிறை சம்பந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்தேன். எப்படி முதல்ல வந்து ஒரு ஊருடைய மேற்கு கிழக்கு எப்படி தெரிகிறது, ஏன்னா இப்போ நம்ம கிரில் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம், ஆனால் கிழக்கில் பிறகுண்டா ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இஹ்திலாஃப்னு மத்தாளுங்கிறது மேற்கில் மட்டும்தான். அப்போ மேற்கு எவ்வளோ தூரம் ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிறதுக்கு அந்த ஹிசாபெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன் அவங்கள்ட்ட வச்சு. அது அவங்க ரொம்ப கவர்ச்சியாக இருந்தது. ஒன்றே இணைஞ்சான்னு சொன்னாக்கா அப்துல் குத்தூஸ் இந்த பிறை கமிட்டின்னு இருக்கும் உங்கள் அமைப்பு இருந்தது அவாம்கிறால. அப்போ அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட வச்சு இந்த பேச சொன்னாங்க. எல்லா ஊர் ஜமாத்து நிர்வாகிகளையும் கூப்பிட்டு பெரிய கமிட்டி கூப்பிட்டு வச்சு இந்த கருத்துக்களை சொல்ல சொன்னோம். அதை குத்தூஸ் என்னஞ்சானாக்கா ஃபத்வாவை வெளியிட்டாங்க. ஜமாத்துமா ஃபத்வா தொகுப்பு போட்டு 1998 நினைக்கிறேன் ஃபத்வா வெளியிட்டாங்க. அப்போ அதனால் நாங்கள் வந்து நினைஞ்சாங்க கேரளா பிறகண்டா கேரளா எங்களுக்கு மேற்கில் இருப்பதுனால அந்த பேரை எடுத்துக்கிட்டே இருந்தோம். தமிழ்நாடு இருந்து பயங்கர ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. நான் பல தடவை ஜமாத்து சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி வந்து சமீபத்தில் கூட அது சம்பந்தமான ஒரு விளக்கம் ஒரு விட்டேன். ஜமாத்துல்மா கூடும்போது கன்னியாகுமரி பிறை தனித்து நிற்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். பிற விஷயத்தில் ஒத்துருக்க முடியாது இல்லையா? ஏன்னா அதுக்கு நீங்கள் அது காரணம் சொல்கிறீங்கல்ல. ஆமாம். அதாவது
நமக்கு மேற்கே உள்ள பகுதிகளில் நமக்கு எவ்வளவு தூரம் வரைக்கும் தகவலை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு கணக்கு இருக்குது. அந்த கணக்கினுடைய எல்லைக்குள்ள கேரளா வர்றதுனால நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதனால தான் எங்களுக்கு வருது. எந்த வருஷம் எப்படி வந்துச்சு, மாறி வந்துச்சா? இப்போ இந்த வருஷம் அப்படி தான் அப்படியே தான் வந்துச்சு. நம்ம கேரளா பிற பார்த்தாங்க, பிறப்ப நாடுகள் பிற பார்த்தா சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களை ஹத்துக்கு உட்பட்டது நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். எந்த வருஷமாவது மாறி இருக்குதா உங்களுடைய ஹத்தை தாண்டி அவங்க பிற பார்த்து நீங்கள் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில்? கேரளா வடக்கன் கேரளா தெக்கன் கேரளா ரெண்டாக பிரிஞ்சிருந்தது ஃபஸ்ட்டில். சரிங்க. அப்போ அந்த டைமில் தெக்கன் கேரளா திருச்சூர் வரைக்கும் நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தோம், எடுப்போம். வடக்கன் கேரளாவில் பிற கண்டு தெக்கன் கேரளா காரணம் எடுத்தால் அதுக்கு நாங்கள் நினைச்சோம் தைத கொழும்பை பார்ப்போம். கொழும்பு எங்களுக்கு கிழக்கில் இருக்குது, அங்கே பிறகண்டதாக அறிவிச்சிருந்தா எடுத்துருக்குறோம். அதை எடுத்துக்கிட்டா இப்போ மேற்கையும் பார்த்துட்டாங்க கிழக்கையும் பார்த்துட்டாங்கன்னா எடுப்போம். நாமளும் அதை ஏற்றுக்கொள்ளலான்ட்டு எடுத்துருவோம் நாங்கள். சரிங்க. சில சமயங்களில் எடுக்காமல் விட்ட நாளும் உண்டு. ஆமாம், ஏன்னா அவங்க இந்த வடக்கனுடைய கருத்தை தெக்கன் ஏற்றுருக்குறாங்க, ஆனால் தான் கொழும்பு இல்லைன்னா நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம். அப்படி சில விட்டதும் உண்டு, ஏற்றதும் உண்டு. இதை நீங்கள் பல தடவை ஜமாத்துல் உலமாவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கேன். ஜமாத்துல் உலமாவும் கிட்டத்தட்ட அதை ஏற்றுக்கிற மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இல்லை, அன்னைக்கே ஏற்றுக்கிட்டாங்க, இன்றைக்கி இல்லை. ஃபஸ்ட்டு நான் ஜமாத்தினோட பொறுப்பு வந்து பின்னால் ஓஎம்எஸ் தலைவராக இருந்தாங்க, மதுரை காசிமஸ் செக்ரட்டரியாக இருந்தாங்க. அவங்களுடைய பொதுக்குழு கூட்டம் கீழக்கல் நடந்தது. அப்போ நாங்கள் சொன்ன அந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் நினைச்சினோம். அவங்க சொல்லும்போது தாராளமாக நீங்கள் ஏன்னா உங்கள் பகுதியில் மேற்கு பக்கம் பிறந்தறிஞ்சு நீங்கள் பெண்ணா குடங்களை ஆட்சி மொழின்னு சொல்லி அனுபவித்து வந்துட்டாங்க. நான் பலர்கிட்ட சொல்கிறது ஒரு காலத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த பகுதிகள்லாம் கேரளா சமஸ்தானத்தில் இருந்தது தானே? இருந்தது. கேரளா சமஸ்தானத்தோடு ஒருங்கிணைந்து இருந்தது. மார்ஷல் நேசமணி போராடி தான் இதை தமிழ்நாட்டோடு இணைச்சது. அப்போ கலாச்சாரம், போக்குவரத்து, பண்பாடுங்கிற ஒரு சில அடிப்படையில் நாம் கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில் பகுதிகள்லாம் தமிழ்நாட்டோடு இணைந்திருந்தாலும் அவங்களுடைய பேச்சு வழக்கு அந்த மலையாளம், கொஞ்சம் மலையாளத்தோடு கலந்தது, உணவு பழக்க வழக்கம், இந்த உடை கலாச்சாரம், பேச்சுவார்த்தை, இது எல்லாமே பெரும்பாலும் ஒரு 175% கேரளா சாயல் இருக்கிறத தான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஒரு காலத்தில் இது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தா அந்த அடிப்படையில் பார்க்க போனாலும் இது கேரளாவுடைய பிறை அவங்க எடுக்கிறத தவறுன்னு சொல்லவே முடியாது. நாங்கள் அந்த அடிப்படையில் எடுக்கல. நீங்கள் அந்த அடிப்படையில் எடுக்கலை. நாங்கள் சரளதான் நிற்கிறோம். நாங்கள் சொன்ன ஹத்துக்கு 8 டிகிரி வரைக்கும் பிறகண்டா ஏற்றுக்கொள்ளலாங்கிறது ஷாயிமுதனுடைய பத்துவா. ஏன்னா அந்த இஃப்திலாஃபுல் மத்தாலி நாம இருக்கிற ஊருக்கு மேற்கே 8 டிகிரி சொல்கிறாங்க. அச்சரேகை தீர்க்கரேகை அச்சரேகை 8 டிகிரி இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் அந்த அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அவ்வளோதான். நாங்கள் இப்போ கேரளா வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 8 டிகிரி வரல, 2 டிகிரிக்குள்ளே தான் வருது கேரளாவில். நான் அதை கூட இதில் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்னா ஒவ்வொரு ஊரையும் சொல்கிறேன்னா திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழை, எர்ணாகுளம், திருச்சூர், அப்புறம் கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு, மங்களாபுரம் ஆன்னு சொல்லிவிட்டு டெல்லி சொல்கிறேன், பாம்பே சொல்கிறேன். குறிப்பு நாகர்கோவிலுக்கு மேற்கில் இருக்கும் திருவனந்தபுரம் முதல் டெல்லி வரை அனைத்து ஊர்களும் 2.24 டிகிரிக்குள்ளே தான் உள்ளது என்பதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். கவனிக்கத்தக்கது. பிறை சம்பந்தப்பட்ட செய்திகளில் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டின் மற்றைய மாவட்டங்களை விட ஏன் வேறுபட்டு நிற்கிறதுங்கிறதுக்கு அதற்கு ஒரு தெளிவான அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. வாசகர்கள் அதை படிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விதமான தெளிவும் தெளிவாக இருக்குது. நீங்கள் அந்த ஜமாத்துல் உலமா பணிகளில் நீங்கள் சந்தித்த சவால்கள் எதுவும் இருக்குதா? கன்னியாகுமரி மாவட்டம் செய்யுது நீங்கள் ஜமாத்துல் உலமாவில் பொறுப்பு இருக்கும்போது உலமாக்கள் சார்பில் இல்லை, இந்த கொள்கை ரீதியாக அந்த வஹாபிகள் அது நீங்கள் சந்தித்த சவால்? அது நிறைய சவால் இருக்குது. அது இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இளைய ஆளுங்களுக்கு அது ரொம்ப ஒரு எங்கள் மாவட்டத்தில் தான் முதல்ல ஃபசாது உருவானது. சரிங்க. வேர்க்கிழமையில் கன்னியாகுமரி மாவட்டம் இது கோட்டாறு அங்கே தான் கிளம்பிச்சு. நான் சமாதானி ஆரம்பித்து 3வது வருஷம். சரிங்க. வேர்க்கிழமையில் இந்த வஹாபிகளுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருந்தது. சரிங்க. அப்போ அந்த ஜமாத்தோட தலைவர் மொஹிதுங்கன்னு சொல்லுவாங்க. மாவம்பில் மொஹிதுங்கன்னு ஃபேமஸானவர். அப்போ அவர் சொல்லுவார் என்கிட்ட நீங்கள் இந்த வாரம் ஜும்மாத்தோட வரணும்னு சொன்னார். நான் வர முடியாதுன்னு சொன்னேன். நீங்கள் வராட்ட பள்ளி நினைஞ்சிடும், அவங்க கை மாறி போயிடும் அப்படின்னு சொன்னார். நான் போனேன். போய் அல்ஹம்துலில்லாஹ் போய் தொடர்ந்து ஜும்மா போய்கிட்டே இருந்தேன். ஜும்மாவில் போய் நம்மளோட அக்கீதா பேசுவோம். அவங்கள யாரும் தாக்கம் நம்மளோட அக்கீதா என்ன
தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இது அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ. அவளை மன வாக்கியதான் தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா அப்படியே சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ஒரு வாரத்தில் வந்து அறிஞர்களுக்கு அந்த மாதிரி திருவாங்கூர் மாதத்தில் உஸ்தாதாக இருந்தாங்க. போகிற அப்துல் ரஹ்மான் சரத்து அவங்க வந்து ஜும்மாவுக்கு அவங்க பயன் வரணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அசத்து நீங்கள் பயன் பண்ண வேண்டாம், இந்த ஊர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஊர் அப்படின்னு சொன்னேன். கேட்கல. அப்போ நான் சரி அப்போ அவங்க தப்பாக வழங்குவாங்களே, பயன் பண்ண பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டேன். அசத்து எடுத்த விட கொஞ்சம் காட்டமாக பேசிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு தகராறு வந்துருச்சு அதில். ஏன்னா ஆசத்தினுடைய அந்த சட்டைகள்லாம் பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஆகி போச்சு. உடனே ஊரில் வந்து அடிப்படி மாதிரி வர்ற நேரத்தில் இதை நிறுத்தணும்னு சொன்னாக்க இப்போ ஹொத்தமாவதி ஜும்மா நடத்துகிறதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஹொத்தமாவதி ஜும்மாவை நடத்தினேன். அதுக்கு பின்னால் வந்து என்கிட்ட வந்து நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீ என்கிட்ட பேசுகிறாங்க ஒரு ஆலிம் பேசணும், ஆலிம் இல்லாத அவாம நான் சொன்னால் ஒரு ஹதீஸ்னு சொல்ல தெரியாது, உனக்கு புரியவும் செய்யாது. அதனால் உன்கிட்ட கேள்வி என்னவோ அதை பூரா எனக்கு எழுதித்தான், நான் பதில் ரெக்கார்டாக தர்றேன். இன்ஷா அல்லாஹ் நான் தந்த பதில் தமிழ்நாட்டில் 100 மாதம் இருக்குது, எல்லா மாதம் கணப்பு. நான் சொன்ன பதிலில் தப்பு இருக்குன்னு யாராவது சொன்னால் நானும் அந்த மாதம் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்கள்ட்ட அவங்க பதில் தரலை. பதில் தராமல் நினச்சினாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனோட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. வேர்க்கிழமை போலீஸ் ஸ்டேஷனில், திருவட்டாறு போலீஸ் ஸ்டேஷனில் இவர் வந்து ஜும்மா பிரசங்கம் பண்ணதில் ஊர் 2 பட்டது. இந்த அங்கே ஒன்று தக்கலையில், அப்புறம் நார்மல் எஸ்பி ஆஃபீஸர் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அதோட பேரை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்றும் வரலை, எனக்கு கூப்பிடவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை. அந்த டைமில் அம்பாட்ட போய் யோசித்தேன் என்ன செய்யணும்னு சொல்லிவிட்டு. அப்படி சொன்னாங்க, போலீஸ்காரன் அவங்க சம்மந்தமாக ஆலோசிக்க கூப்பிட்டா நீங்கள் போக வேண்டாம். வக்கீல் நத்தத்து அந்த சாலிகான்னு சொல்லக்கூடியவர், அவர் நான் மதுரையில் இருக்கார், என் வக்கீல் வருவார், வக்கீலோட வரேன்னு சொல்லி மட்டும் சொல்லுங்கள். வக்கீலுக்கு ஃபோன் பண்ணால் வக்கீல் வருவார், வக்கீல் நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. அது யாரும் கூப்பிடல, வக்கீல் எடுக்கல, அப்படியே போயிடுச்சு. அது இப்போ நீங்கள் இந்த தரிசு பணியில் ஈடுபட்டுருக்கீங்களா? இப்போ இடையில மதரசாக்கள் கொஞ்சம் தனதுல ஆகிட்டு ரொம்ப பாதிப்பு இருக்குது, எல்லா பக்கம் பாதிப்பு இருக்குது, மாணவர்களும் குறைவு தான். அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வெளியே வர்றதுக்கு மதரசாக்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது இப்போ வந்து என்ன, அந்த படிப்பும் மதரசாவும் சேர்ந்து நடத்தினார் அதில் முன்னேற்றம் காண முடியும்னு தோணுது. ஆனாலும் அதுலேயும் பெரிய முன்னேற்றம் காண்ற மாதிரி எனக்கு தோணலை. இந்த இல்மு பாதிப்பாயிரும். இந்த இல்மு பாதிக்கிறது மட்டும் இல்லை, அந்த பையனுக்கு என்ன நம்ம வந்து வர்றான் 10 பரீட்சை எழுதுகிறான், 12 கவர்மெண்ட்டில் பரீட்சை எழுதுன்னு நினைக்கிறான், அதை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு நினைக்கிறான். அப்படி படித்தா தான் நமக்கு அடுத்த பின்னால் வேலைகளை கிடைக்கும்னு நினைக்கிறான். அதனால் அவன் அந்த படிப்பைத்தான் விரும்பினானே தவிர இதில் வந்து நம்மள்கிட்ட வந்து ஆளாகி முறையை தெரிஞ்சு நம்ம ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து ஒரு பக்குவமான மாணவனாக ஆயிட்டாலும் அவன் நம்ம கையில் கிடைக்கிறானு இல்லை. நம்ம ஆலிமாக ஆகி ஒரு டிகிரியும் அவர் சேர்ந்து படிக்கட்டும்னு நினைச்சா அவர் டிகிரி தான் மெயினாக வச்சுக்கிட்டு சப்போர்ட்டுக்கு ஆலிம்ங்கிறத வச்சுக்கிறாரு. இதில் அவங்க முடிச்சுட்டு வெளியில் வந்தவங்களுக்கு கூட இந்த துறையில் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ எங்கள் மாதத்தில் பட்டவங்க நம்ம நிறைய பிகாமில் பிகாம் வரைக்கும் நாங்கள் படிக்க வைக்கிறோம். சரிங்க. அதில் பிகாம் படித்த முறைகள் யாருமே தரிசனம் இல்லை, படிக்கவும் வரலை. ஒரு பிள்ளை எம்காம் படித்தார், அந்த பிள்ளையும் என்ன தரிசனம் இல்லை. இப்போ இல்லை இல்லை எல்லாம் அரபு நாடு போகிறாங்க. இந்த இல்மும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கனால நல்ல போஸ்டிங், நல்ல வேலை கிடைச்சது. உகண்டாவில் ஒரு ஆள் இருக்கிறாரு, துன்யாவி ரீதியான நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸுக்கு போயிடுறாங்க. அந்த ஹிதுமத்து தீன் அது வரமாட்டேங்குது, அவங்களுக்கு வரமாட்டேங்குது. இதுதான் நம்முடைய மறைந்த மருகும் அல்லாமா ஷேகுல் ஹதீஸ் கமாலுத்தீன் ஹதரத் நபரல்லாஹு மர்ஹூம். அப்போவே நாங்கள் ஓதுற காலத்தில் எங்களுக்கு சொன்னதும் அதுதான். நம்ம ஷேகுல் ஹதீஸ் கமாலுத்தீன் ஹதரத் எங்களுக்கு சொன்னதும் அதுதான். மதரசாவில் உள்ள விஷயங்கள் 3 விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் அது மொட்டை அடிக்கிறது, பாக்கி எதில் மொட்டை அடிக்கிறது உங்களுக்கு தெரியும். மொட்டை அடிக்கிறது தான் சுண்ணத்தா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தான் மொட்டை அடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் அதில் சொல்லுவாங்க, இந்த சுண்ணத்து வரதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, இது யூனிஃபார்ம், அவ்வளோதான். ஏன்னா மாணவர்கள் முடி வளர்க்க சொன்னால் ஒரு சீராக வளர்க்க மாட்டாங்க, ஆளாளுக்கு ஒரு இஷ்டத்துக்கு வளர்ப்பாங்க. 400 பேர்னா 400 பேர் 400 விதமாக வளர்ப்பாங்க. அந்த முடிக்காக வேண்டி நீண்ட தூரம் நேரங்களை செலவழிப்பாங்க. அது நம்மளால் அது அவங்களுடைய பாடத்தில் அதில் கவனக்குறைவு ஏற்படும். இதுக்கும் அதற்கு விளக்கம் சொன்னாங்க. 2வது, இந்த கல்வி சேர்த்து வைக்கலாம்ல, உலக கல்வி சேர்த்து வைக்கலாம்ங்கிற ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அப்போ
அப்போ கரூர் மாவட்டத்தில் ஒரு ஊரில் இந்த மதரசா ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அது சம்பந்தமாக அஜித்து கேட்கும்போது அஜித் சொன்னாங்க, நாள் செல்ல செல்ல இந்த கல்வி மகுலூபாயிரும். ஆமாம் ஆமாம், அது காலிபாயிரும். வாஸ்தவம். கடைசியில் மாணவர்கள் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் மதரசா ஒரு இடமாயிரும், படிப்பு தான் முக்கியமாயிரும். அதனால தான் நாம் வந்து அதை ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்கள் வாயிலிருந்து அதை வாஸ்தவம் ஹக்குடைய கருத்து அசர் சொன்னது, அசர் அன்னைக்கு சொன்ன வார்த்தையினுடைய கருத்தை மிஸ்தாக்கோடு இப்போ நாங்கள் அனுபவிக்கிறோம். அதாவது அதனுடைய நேரடி அனுபவத்தோடு பார்க்குறோம். அதனால இப்போ அடுத்து வந்து நம்ம இளம் உலமாக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சுன்ன ஜமாத்தோட கொள்கையில் அவங்க புடியாக இருக்கணும். கண்டிப்பாக. காரணம் அதுதான் ஹக்கு. வேறு எந்த விதமான வழிகேடும் இல்லை. என்ன உலக ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த பணம் நெருக்கடி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. என்னை பொறுத்தவரை நான் தான் சொல்கிறேன்னா, அதோட பேரை கொண்டு மதரசா இருக்குது. மதரசாவுக்கு நான் வெளியிறங்கி ஒரு காலத்தில் வசூலுக்கு போய்கிட்டு இருந்தேன். இப்போ நான் வெளியெல்லாம் போகிறதில்ல, எங்கேயும் போகிறதில்ல. இப்போ என்னுடைய வார பிள்ளைகள் மெட்ராஸுக்கு கொஞ்சம் வசூல் பண்ணி தருவானவோ, அவங்க தர்ற காசு என்னக்கா ஒரு கட்டத்தில் ஒரு 65,000 to 80,000 தான் மாதமாகவே நடக்குது. ஒரு மாதம் சம்பளம் எனக்கு 82,000 கொடுக்குறேன். சம்பளம் மட்டும் 82,000 கொடுக்குறேன். பிள்ளைகள் சாப்பாடு தனியாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் வேலை கொண்டு மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் துன்யா என்பதோ பணம் தேடுதல் என்பதோ ஒன்றே இல்லை. அல்லாஹ் நாடினால் நம்மளை தேடி திசுக்கு வரும். அவ்வளோதான். அதில் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அவ்வளோதான். சபாத்தாக தொடர்ந்து இந்த தீதி சிறுமத்தில் நம்ம அர்ப்பணிப்பு உணர்வோடு ஈடுபட்டால் அல்லாஹு தாலா ரிஸ்க் ஒரு பெரிய பொருட்டே இல்லை. வாஸ்தவம். எனக்கு சம்பளம் வரும் 15,000 தான். நீங்கள் ஆரம்பத்தில் சேரும்போது அதுக்கு 600 அங்கே ஃபஸ்ட்டில் அங்கே வரும்பொழுது 375 ரூபா. 375 ரூபா. ஏன்னா என்னையும் முகமரேசனையும் பார்த்தாக்கா நான் தான் பெரிய மனுஷனாக இருந்தேன். பெரிய தாடி, நல்ல உடம்பு. அதனால் 6,000 மொதல் மாதம் தந்தாலும் 2ஆம் மாதம் 100 ரூபா கூட்டி 470 இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஆரம்பித்தது தான். ஒரு சிரமம் தரல. அல்லாஹ் கொண்டு இது வரைக்கும் ஏன்னா அல்லாஹ் எனக்கு ஒரு வீடை தந்திருக்கிறான். 3 பெண்களை தந்தான். 3 பெண் பிள்ளைகளையும் இஸ்ஸத்தாக கட்டி கொடுத்தேன். அதில் ஒரு பிள்ளை படிக்க 2 மூத்த பிள்ளை படிக்க மாட்டேன். எங்கள் ஊரில் படிக்கிற வழக்கம் இல்லை, படிக்க விரும்பவும் இல்லை, நானும் படிக்க விடவும் இல்லை, ஏற்படுத்தலை. 2வது காலகட்டத்தில் வந்து படிக்கணும்னு நினச்சேன். அவங்க பிள்ளைகள்ட்ட சொல்லிவிட்டேன், பள்ளிக்கூடம் போனாலும் உங்கள் தலையில் மக்கனா போட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். மக்கனாவோட கிளாஸுக்கு போகும்பொழுது ஃபஸ்ட்டு அந்த தக்கலையில் ஹைஸ்கூலில் மக்கனா போட்டு போனது எங்கள் பிள்ளை தான். அப்போ கிளாஸ் உள்ள மக்கனா போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்கிட்ட சொல்லிச்சு, பள்ளிக்கூடத்து உள்ளேயே மக்கனா போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. மக்கனா கடத்தி வச்சுட்டு போக மாட்டேன், வரும்போது போட்டுருவான்னு சொன்னேன். ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் ஸ்கூல் படிப்பு முடிச்சது. டாக்டராக முடிவு பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா டாக்டர் சீட்டு கிடச்சிது. எம்பிபிஎஸ் ஆக்கி ஒரு பேரா டாக்டர் ஆக்கணும், நம்ம சமுதாயத்துக்கு சேவைச்சேன்னு நினச்சேன். ஆனால் வந்து உள்ளே போன பின்னால் எனக்கு வந்து ஒரு முஸ்லீம் தான் வந்து என்னை தனிப்பட்டவரை கூப்பிட்டு சொன்னார், நீ எம்பிபிஎஸ் ஆக்க வேண்டாம், ஆனால் அதுக்கு பின்னால் வந்து படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு கஷ்டமாயிடும் உங்களுக்கு. இப்போ மாதிரி அன்றைக்கி நீட்டில் இல்லாமல் இருந்தது. ஏன்னா கஷ்டமாயிடும், அதனால் கோடிக்கணக்காக கொடுத்து தான் சீட்டே கிடைக்கும், அதனால் நீங்கள் பிடிஎஸ்சில் படிக்க விடுங்க, அதுவும் சமுதாய சேவை தானேன்னு சொன்னார். அப்போ அவருடைய பேச்சை கிட்ட தான் இதில் விட்டது, பிடிஎஸ் டாக்டர் ஆகினாங்க. அவருடைய மாப்பிள்ளை வந்து அல்ஹம்துலில்லாஹ் குழந்தைகள் சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாரு. அதை சொல்கிற மாதிரி 350 ரூபா 375 ரூபா சம்பளத்தில் ஆரம்பித்து அதுக்கு வீடு கட்டி 3 பிள்ளைகளையும் நல்ல மாதிரி கட்டி கொடுத்து ஒரு பிள்ளைய பல் டாக்டராக ஆக்கி, மருமகனும் வந்து குழந்தைகள் நல மருத்துவராக, அதத்தினுடைய பேர பிள்ளைகளோடு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு வந்து கண்ணியமான வாழ்க்கையில் அதுக்கு வாழ வச்சுக்கிறாங்கும் போது இளம் உலமாக்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற வேண்டி தான் நாங்கள்லாம் அந்த மாதிரி ஆளுமைகளை தேடி போய், ஏன்னா அனுபவித்தவர்கள் சொல்லும் பொழுது தான் அவங்களுக்கு அது மண்டையில் தெளிவாக ஒரு உரைக்கும். அதனால தான் அதற்கு மாதிரி உள்ள ஆளுமைகளை தேடி வரும். இந்த கலாபத்து பொறுப்பு எதிர்த்தவர்களுக்கு எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை மற்ற மாவட்டம் மாதிரி இல்லை. இங்கே எல்லாமே படித்தவங்க. ஆமாம், கன்னியாகுமரி மாவட்டம் படித்தவங்க. 2வது தக்கலை பொறுத்தவரையில் அப்பா பீர் முதப்பனுடைய மீது அளவு பற்றுடையவங்க. அவங்க நிறைய பாடல் பாடியிருக்கிறாங்க.
கிட்டத்தட்ட 18,000 மடம் படிக்கிறாங்க. ஞான புகழ்ச்சிங்கிறது இருக்குது. இருந்தாலும் அது சம்மந்தமாக சரி சம்மந்தமாக அது இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஏன்னா இவங்கள்ட்ட உட்காந்து அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு, கௌசாங்க ரஹமத்தை கொண்டு, ஹுதன் ஹக்கு கொண்டு, கண்ணூர் புகான பரக்கத்தை கொண்டு நாம் செய்யக்கூடிய அந்த ஹுக்குமத்தை அவங்களும் திருப்தி படுற மாதிரி உள்ள ஒரு தீர்ப்பை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 2010 காசியான. உங்களோட காசி பொறுப்புக்கு மற்ற உலமாக்களும் தங்களை முன்னிலைப்படுத்தியிருப்பாங்க. இந்த மாவட்டத்திலையா? இந்த மாவட்டத்தில் கடுமையான போட்டி இருந்தது. நாமும் அதை முதல்ல ஃபஸ்ட்டில் வந்து காசிகள் மாவட்டங்களுக்கு போட முன்னாலேயே திருநெல்வேலியில் இருந்த ஹம்சா தங்கள் சொல்லக்கூடியவர், அவங்க வந்து மாநிலத்தினுடைய சீஃப் காசியாகவும் 3 மாவட்டத்துக்கு ஒரு காசி போடுறதாகவும் ஒரு கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு திட்டம் இருந்தது. அந்த நேரத்திலேயே கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு எண்ணெய் காசியாக ஆக்குவதாக ஹம்சா தங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னால் வந்து என்ன மெட்ராஸ் பாடியில் என்ன டிஎம்கேயோட நெருக்கமான ஒரு பேருக்கு ஞாபகத்துக்கு வரல. அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் மாவட்டத்துக்கு மேலே காசி ஆகலாம் சொல்லிப்பட்டு. நான் காசி ஆகலை எங்கள் மாவட்டத்துக்கு. காரணம் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கள திருநெல்வேலி மாவட்டம். அதனால் குமரி மாவட்டத்துக்காரங்களை யாரையும் போட சொல்லுங்க ஒரு சொன்னோம். இருந்தாலும் உலமாக்கெல்லாம் சேர்ந்து அந்த டைம்லேயும் ஃபஸ்ட்லேயும் ஏன்னா குத்தூஸ் இருக்கும் பொழுதும் என்ன தான் அந்த காசினுடைய இதுக்கான சொன்னாங்க. அதுக்கு முன்னாலேயும் தேர்ந்தெடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம். அப்படி போய்கிட்டே இருக்குது. ஒரே பரபரப்பாக இருக்கு. வரும் விசாரணை வரும். இதில் உங்களுக்கு அரசியல் ரீதியாக ஏன்னா சில மிரட்டல்கள் நெருக்கடிகள் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் நான் வந்து சட்டம் செய்ய மாட்டேன். இதில் வந்துட்டு ஆனால் மொத்தத்தில் வந்து ஒரு பேர்த்த நான் யார் தெரியுமா, இந்த மனுஷனோட வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன்னு சொன்னார். நான் என்ன சின்னன்னு கேட்டேன்னா, இதை விஷயத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டேன். இது வந்து நடத்த முடியாத விஷயம், முடியாதுன்னு சொன்னேன். அவர் மிரட்டினார். நான் சொன்னேன், நீ முதல்ல எனக்கு காதலுடைய பொறுப்பை நீக்குவீர்கள், ஏனால் உங்களுக்கு வந்து சால்வ் பத்திரத்தை நானாக தரக்குன்னு சொன்னேன். இந்த பிரச்சனைக்காக காதி பொறுப்பு நீக்கிறேன், உங்களுக்கு முதல் சால்வை நான் தான் மொத்தம்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னார், இல்லை நீ வந்து அப்படிலாம் சொல்லாது, நீங்களாம் இருக்கணும்னாரு. அப்படின்னா என்னால் முடிஞ்சதை தான் செய்ய முடியும். எனக்கு சரியத்தையும் பார்க்கணும், நாட்டையும் பார்க்கணும். ரெண்டுக்கும் ஒத்து வந்தால் மட்டும் தான் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இளம் உலமாக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இந்த பதவிக்கு வந்துட்டு நம்ம எதுக்கும் தயாராகணும். ஆமாம், அதாவது பதவி தான் நமக்கு முக்கியம்ன்றதான் சொன்னா அவங்களுக்கு ருக்கு செய்யணும், சுஜி செய்யணும். நமக்கு பதவி முக்கியம் இல்லை, நமக்கு ஹிதுமத் தான் முக்கியம். ஏன்னா யாரை கொண்டு எந்த பைசா நமக்கு தேவையும் இல்லை, யார்கிட்டையும் ஃபுல்லூஸ் எதிர்பார்க்கறதும் இல்லை. இங்கே வந்து ஒரு கலாவத்து நடக்கும்னு சொன்னாக்கா என்ன கோர்ட்டு மாதிரியே இருக்கும். நான் பாருங்க ரெண்டுங்க பக்கம் ஒரு இது காட்டித்தரேன். ஏன்னா குழு சம்பந்தமாக நான் எடுக்க இருக்காடு ஏன்னா கீழே விடுது அதுக்கு அதான் இதை மாதிரி 100 ரூபா பத்திரத்தில் 5 பத்திரம் அடிப்பேன். ஒன்று பெண்ணுக்கு ஏன்னா இது இப்போ நாம் பண்ணக்கூடிய ரெக்கார்டு இதுதான். பெண்ணும் கையெழுத்து போடணும், ஆணுங்க எழுத்து ஃபஸ்ட் பக்கத்தில், 2ஆம் பக்கம் அது பக்கம் எழுத்து போடுவாங்க. 5 பக்கம் 6 பக்கம் இருக்கும். ஏன்னா இது 3ஆம் பக்கத்தில் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து சாட்சிகள், பெண்ணுக்கு வாப்பா, அப்புறம் வந்து பெண்ணு ஜமாத்து, பெண்ணுக்கு 2 சாட்சி, மாப்பிள்ளை தகப்பனார், மாப்பிள்ளை சாட்சி, கீழே வந்து மாப்பிள்ளை ஜமாத்து, எல்லாத்துக்கும் லாஸ்ட்டு தான் நாங்கள் எழுத்து போடுவேன். இப்படி ஒரு முறையாக அது வந்து இருக்குது. இதை கொண்டு கொடுத்தாச்சுன்னா அப்படியே ஏற்றுக்கிடுவாங்க. அதத்தினுடைய பொன்னான நேரத்தில் நமக்கென்று சில நேரத்தை ஒதுக்கி அதத்தினுடைய ஆரம்பகட்ட கல்வி பயணம், தன்னுடைய மக்தப் ஆசிரியர்கள், நான் ஹிப்ஸு ஓதுனது, ஹிப்ஸை இடையில விட்டுட்டு வியாபாரம் நோக்கி சென்றது, வியாபாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட திரும்பவும் ஆலிமாகங்கிற அந்த ஆசை, அதற்கு தூண்டுகோலாக இருந்த ஆசிரியர்கள், தன்னுடைய ஆன்மீக பயணத்தின் ஷேகுமார்கள், தான் சந்தித்த சவால்கள், ஜமாத்துல்மாவில் தன்னுடைய பயணம், அதில் தான் சந்தித்த ஆளுமைகள், அதே மாதிரி மதரசா சமதானியா தோற்றுவித்தது,
பாக்கியாத்தில் ஆசிரியராக ஆகுவதற்கு பலமுறை அழைப்பு வந்தும் கூட தான் தோற்றுவித்த அந்த மதரசாவை நல்ல திறம்பட நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாள் நிச்சயத்தையே தியாகம் செய்துவிட்டு தக்கலையிலேயே அது பேசும்போது கூட அடிக்கடி சொல்லும்போது எங்க மாவட்டம் வாங்க, தூத்துக்குடி மாவட்டம், சொந்த ஊர் செய்துங்கநல்லூர். எங்களுடைய மறைந்த மருமகன் பேராசிரியர் ஆதம் மஹீதீன் ஃபாசில் பாக்கவி ஹதரத் அவர்களும் அதற்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒரு 1-2 வகுப்பு வித்தியாசத்தில் பயணம் செய்தவர்கள். அதற்கு முழுமையான ஞாபக சக்தியோடு இளைய உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிறைய தகவல்களை அதற்கு கொடுத்துருக்குறாங்க. பொதுமக்கள் இதை தங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இளம் ஆலிம்களும் எடுத்து அர்ப்பணிப்பு உணர்வோடு இது போன்ற ஆளுமைகளை நாம் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஹதரத் அவர்களுக்கு ஆரோக்கியத்திலும் கல்வியிலும் அல்லாஹ் எல்லா விதமான உதவிகளிலும் பறக்கச் செய்வானாக. அல்லாஹ் இது போன்ற ஆளுமைகளை மென்மேலும் அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்று துவா செய்தவனாக வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.